மீண்டும் எம்எல்ஏ அவர்கள் மீண்டும் நம்ம தொகுதிக்கு வளர்ச்சியை கொண்டு வந்தவர் நம்ம சண்டை அவர்களுக்கு மீண்டும் பதவி வேண்டும். எம்எல்ஏ சீட்டு மீண்டும் தருக. மக்களுக்கு நலத்திட்டம் சொன்னாங்க. ஒரு வீடா போய் சென்று சொன்னாங்க. வேண்டும் 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 சண்முகையா வேண்டும் மீண்டும் வேண்டும் சண்முகையா வேண்டும் மீண்டும் வேண்டும் சண்முகையா வேண்டும் ஓட்டப்பிடாரம் MC சண்முகையா எம்எல்ஏ மீண்டும் தலைமை கழகத்தால் அறிவிக்க வேண்டும். மீண்டும் வேண்டும் 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 சண்முகையா வேண்டும் 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 சண்முகையா வேண்டும் தலைமை கழகம் அறிவிக்க வேண்டும். மீண்டும் வேண்டும் சண்முகையா வேண்டும் மீண்டும் வேண்டும் சண்முகையா வேண்டும் அறிவிங்கள் அறிவிங்கள் சண்முகையாவே அறிவிங்கள் 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 சண்முகையாவே அறிவிங்கள் வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் சண்முகையா வேண்டும் தலைமை கழகம் அறிவிக்க வேண்டும். மாற்று மாற்று வேட்பாளரை மாற்று மாற்று வேட்பாளரை மாற்று தொகுதி அறிமுக வேட்பாளரை மாற்று இங்கே உள்ள வேட்பாளரை இங்கே போடுவது மாற்று தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளரை அறிவிங்கள். மாற்று வேட்பாளரை மாற்று அறிவிங்கள் மீண்டும் சமயமாக அறிவிங்கள். வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் சண்முகையா எம்எல்ஏ வேண்டும் மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் சண்முகையா எம்எல்ஏ வேண்டும் தலைமை கழகம் அறிவிக்க வேண்டும். மீண்டும் வேண்டும் சண்முகையா வேண்டும். ஐயா வணக்கம் உங்களுக்கு. முதலமைச்சர் மலையர் ஐயா வணக்கம் உங்களுக்கு. நீங்க செஞ்சது சரியா? எங்க மக்களுக்காக வேண்டி நைட்டும் பகலும் உழைச்சவரை நீங்க நிப்பாட்டிட்டு வேற யாரையோ ஒருத்தர் கொண்டு போட்டிருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லதா படுதா ஐயா? ஒரு வீட்லயும் என்ன நஷ்டம் கஷ்டம்னாலும் போய் அவர் போய் உடனே கேட்கிறவரு, உடனே மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கறவரை போய் நிப்பாட்டி யாருன்னே தெரியாது அந்த ஆளு கொண்டு இங்க போட்டிருக்கீங்களே. எங்களுக்கு அவரை எங்களுக்கே தெரியாது. நாங்க 20 வருஷ காலமா இதுல உழைச்சிருக்கோம், எங்களுக்கே தெரியாது. இப்ப சின்ன பிள்ளையில இருந்து சமூக யாருன்னு கேட்டா உடனே சொல்லும், அவரை யாருன்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. அவரை கொண்டு போட்டாங்கன்னா எங்களுக்கு எப்படியா நாங்க போடுவோம்? எங்களுக்கு மனசு கொஞ்சம் கூட எந்த மக்களுக்குமே கிடையாது. நீங்க உடனே எம்எல்ஏ அண்ணனுக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும். சீட்டு கொடுத்து அவரை தான் வேட்பாளர் அறிவிக்கணும். இல்ல சண்முகையா எம்எல்ஏ அண்ணனை தான் வைக்கணும். எங்களுக்கு அவரை விட நாங்க வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். நாங்க ஓட்டு எந்த மக்களுமே நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், போட மாட்டோம். அவரை மக்களை சம்பாதிச்சவர். உடனே இந்த ஓட்டப்படாத தொகுதி ஹாஸ்பிட்டல்ல 61 மக்கள் இருக்கிறாங்க, பேஷண்டா இருக்கிறாங்க. பெரிய புயல் காத்துக்கு பெரிய மழையும் காத்து பெரிய மரம் 20 ஆண்டு காலமா இருந்த மரம் விழுந்த உடனே எல்லாருக்கும் நாங்க போன் அடிக்கிறோம். ஒருத்தருமே உடனே என்ன நான் உடனே போன் அடிச்சேன், அண்ணே இந்த மாதிரி மரம் பெரிய மரம் இடிஞ்சு விழுந்துருச்சு, வேரோட விழுந்துருச்சு, இந்த மரத்தை உடனே எங்களுக்கு அகற்றி தர மாதிரி நான் கேட்டேன். இருங்கம்மா அடுத்த நிமிஷம் வருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அரை மணி நேரத்துக்குள்ள 20 ஆண்டு வளமையான மரத்தை
அரை மணி நேரத்துக்குள்ள உடனே மாத்தி கொடுத்த எம்எல்ஏ அண்ணன் சண்முக அண்ணன் எங்களுக்கு மாத்தி கொடுத்தாரு. உடனே என்ன வேணுமோ உடனே என்னடா வேணும்னு கேட்டாரு. என்ன பேஷண்ட்டுக்கு கட்டடத்தை இடிச்சு நீங்க மாத்த சொன்னீங்க, புது கட்டடத்தை மாத்த சொன்னீங்க, மரம் இடிஞ்சு விழுந்து கீரல் ஆயிட்டு உடனே அதை மாத்தணும்னு சொன்னோம். உடனே வந்து உடனே அடிக்கல் நாட்டி உடனே எல்லா பேஷண்ட்டுக்கு 61 பஞ்சாயத்துல மக்கள் பூரா அதை நலம்படுறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ உடனே சொல்லுங்க, நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஸ்டாஃப்களும் ஜேடில இருந்து எல்லாரும் வந்து இந்த செஞ்சு கொடுங்க சொன்னா உடனே அண்ணன் முதலமைச்சர்கிட்ட பேசி உடனே என்ன வேணும்னு கேட்டாங்க. வீல் சேர்ல இருந்து, டெச்சர்ல இருந்து, பெட்ல இருந்து, நம்ம பாய்சன் குடிச்ச கேஸுக்கு வர்ற மிஷின்ல இருந்து அவ்வளவும் ஒரு மாசத்துக்குள்ள எங்களுக்கு எல்லாமே வந்து இறங்குச்சு. உடனே ஏசிசி எடுக்கிறதுக்கு மிஷின் இல்லைன்னு சொன்னா உடனே மிஷினை கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் போய் அங்க வந்து நான் தான் மனு கொடுத்த அண்ணன் கிட்ட, அண்ணன் எங்களுக்கு உடனே வேணும்னே மக்கள் எல்லாம் நிறைய வராங்க. நம்ம பசுவந்தனையில ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, புதியமுத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போக மாட்டாங்க, எல்லா மக்களும் இங்கதான் வராங்க. இது பெரிய ஆஸ்பத்திரி எங்களுக்கு மாத்தி கொடுக்கணும்னு இது எல்லா மக்களும் நலம் பெற மாதிரி இருக்கு, நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். எக்ஸ்ரே எடுத்த வாரத்துல ஒரு நாள் தான் வருவாங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு. ஆனா உடனே வாரம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி எக்ஸ்ரே எடுத்துக்கு உடனே ஒரு டாக்டரை போட்டாங்க. நைட்டு மகளும் டாக்டர் வேணும்னு நாங்க கேட்டோம். உடனே டாக்டர் இருங்கம்மா நான் பேசிக்கிட்டு தான் இப்போ கட்சி பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கட்சி பணி முடியட்டும். மக்கள் மனசுல நான் அண்ணன் மக்கள் மனசுல எல்லாரும் மக்களையும் நிறைஞ்சு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைங்க மனசுல அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு தான் கொடுக்கணும். அந்த ஆள் யாருன்னே அவங்க யாருன்னே தெரியாது. அவங்கள கொண்டு நீங்க போட்டிருக்கீங்களே, என்னது இடத்துக்கு வேண்டி போட்டிருக்கீங்க? மக்கள் நாயக முதலமைச்சர் ஐயா அவர்களை ஏன் போட்டிருக்கீங்க? அவங்கள கொண்டு வந்து எல்லாரும் தொகுதியிலையும் ஒரு வீடா சென்று பகல்னு பாராம என்ன வேணும் ஏது வேணும் கேட்பாரு. மக்கள் எங்களை மகளிர் அணின்னு போட்டதுக்காண்டி நாங்க சொல்ல வர. இது பெரும்பாலும் நான் 20 வருஷ காலம் நான் இருந்த அந்த கட்சியில இருக்கிறேன். ஆனா நான் வெளியே காட்டிக்கிறல. இப்ப வந்து அண்ணன் ஒரு திட்டங்கள் நம்ம சொல்ல செய்யறதுனால எனக்கே வந்து அது வந்து நம்ம பேசணும், அண்ணனை புகழை பத்தி நம்ம சொல்லணும்னு ஏன் மனசுக்குள்ள ஓடுது. அதனால யாரும் சொல்லி கொடுத்தோ யாரும் இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு சொல்லியே நான் வரல. மாத்தியே தீரணும். எங்க சமூக எம்எல்ஏ அண்ணனுக்கு சீட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்காத வரைக்கும் நாங்க போராடுவோம். மகளிர் வந்து எங்க எனக்கு வயசு 21. என் பேர் கிருஷ்ணசாமி, திருக்காவரங்காடு. நான் 71 வயசு இருந்தோம். 40 ஆண்டு காலமா அந்த ஊர்ல எம்எல்ஏ வரதான் பார்த்திருக்கேன். எல்லா எம்எல்ஏ கூடயும் பழகிருக்கேன். எல்லா எம்எல்ஏ செஞ்ச சேவை எனக்கு தெரியும். 40 ஆண்டு காலமா செவிக்க முடியாத ஒரு திமுக தொகுதி மாவீரன் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு. இப்ப எம்எல்ஏ வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு. திருக்காவரங்காடு கிராமம் ஃபுல்லாவே நாங்க டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு போட்டு இருந்தது. அத சமூக பொழுதுக்காக நாங்க அதை போட விட்டு சமூக அடிக்கிறேன்னு திமுக ஜெயிக்க வச்சிருக்கோம். திமுக கோட்டையா மாற்றிய ஓட்டப்படாத தொகுதியை அந்த மாவீரனுக்கு தான் சீட்டு கொடுக்கணும். ஓட்டப்படாத தொகுதியை முதலமைச்சர் ஐயா ஓட்டப்படாத தொகுதியில் திமுக ஜெயிச்சது உண்டா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. அந்த மாவீரனுக்கு தான் சீட்டை கொடுக்கணும். திமுக கோட்டையா மாத்த ஓட்டப்படாத தொகுதியை திமுக கோட்டையா மாத்தின மாவீரன் எம்சி சமூக அவர்களுக்கு தான் மீண்டும் சீட்டை கொடுக்கணும். கேட்டுக்கிறேன். எந்த தொகுதி எந்த கிராமத்தை போங்க, சமூக பேரை சொன்னா எல்லா புள்ளியிலும் ஒட்டுமொத்தம் ஓட்டு போட ரெடியா இருக்கோம். நாங்க ஓட்டப்படாத தொகுதியில 350 கிராமத்துல கேட்டு பாருங்க. திமுக கொடி பறக்கும் இன்னைக்கு. அப்பேற்பட்டதை நீங்க யாரே அறிமுகமில்லாத கொண்டு எங்க தொகுதியில போடுறீங்க. நிச்சயமா தொகுதி இது திமுக செவிச்சுக்கிடாது. உண்மையை சொல்றேன். திமுக தொகுதி எடுக்க போறீங்க. என்ன சொல்லிருந்தீங்க? மக்கள் மனதில இடம் பிடிச்ச நீங்க சீனியர் சொல்லிருந்தீங்க. யாரோட ரெக்கமெண்டுக்குமே வேலை இல்லைன்னு சொல்லிருந்தீங்க. அப்ப நாங்க 100% நம்பணும். எங்க அண்ணனுக்கு தான் சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்பி இப்ப 10 நாளா கட்சி வேலைகளை நாங்க பாத்துட்டு இருக்கோம். நேற்று 3:30 மணில இருந்து யாருக்குமே நிம்மதி கிடையாது. தொகுதி மக்கள் எல்லாருமே பண உளைச்சல்ல இருக்கோம். இந்த தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளர் இந்த தொகுதிக்கு அறிவிங்க. நானும் கட்சியில 7 வருஷமா அந்த அண்ணன் எம்எல்ஏ வந்ததுல இருந்து எல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்கேன். அவரை ஒரு
கூட நான் பார்த்தது கிடையாது. அறிமுகம் அல்லாத நபர் எங்களுக்கு வேண்டாம். எங்க தொகுதிக்கு உட்பட்ட சண்முகா அண்ணனுக்கு நீங்க மீண்டும் வீட்டு ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்துடைய இருக்கிறேன். 1919 இடைத்தேர்தல் வந்த பொழுது கழகத்தின் வேட்பாளராக அண்ணன் ஜெயசி சம்யா அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். அப்போது இதுவரைக்கும் 40 ஆண்டு காலமாக ஒட்டப்பிடாரம் தொகுதி அதிமுக கோட்டையாகவும் புதிய கோட்டையாகவும் இருந்ததை அண்ணன் 2019 இடைத்தேர்தலில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது 19,000 ஓட்டு அதிக வித்தியாசத்தில் வென்று கழக பணியை ஆற்றிக் கொண்டிருந்தார். மீண்டும் 2021 தேர்தலிலே மீண்டும் கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது மீண்டும் அதே தொகுதியில் வெற்றி பெற்று கழகத்தினுடைய திட்டங்களை ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்கள் மத்தியிலே சென்றடைந்து அனைத்து கிராமத்திலும் அனைத்து சமுதாய ரீதியாகவும் அனைத்து மக்கள் ரீதியாகவும் நல்ல பேர் பெற்று இதுவரை மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கக்கூடிய தொகுதியின் மண்ணின் மைந்தன் அண்ணன் எம்சி சம்யா அவர்களை நீக்கிவிட்டு எங்கேயோ இருந்து அறிமுகம் இல்லாத ஒரு நபரை எங்கள் தொகுதியிலே வேட்பாளரை அறிவித்ததுக்கு நான் முதல் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நபர் எங்க இருக்கிறாரு, எது இருக்காரு, எங்க ஊரில் எங்க ஒட்டப்பாலம் தொகுதியானது பல உட்கிராமங்களை கொண்டது. 960 கிராமங்களை கொண்ட ஒரு பாமர மக்களை கொண்ட ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலே அவருக்கு எந்த ஊர் இருக்கு, என்ன இருக்கு, எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது. அண்ணன் ஒரு போன் அடிச்சா 24 மணி நேரத்தில் எந்த டைம் போன் அடித்தாலும் எடுக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ணன் சம்யா அவர்களுக்கு மீண்டும் நம்ம கழகத்தில் வாய்ப்பு கொடுத்து அவரை நம்ம ஆட்சிக்கு உறுதியாக இருக்கும். இன்னொன்று, நாம் ஒட்டப்பிடாரத்தில் எந்த வேட்பாளர் ஜெயிக்கிறாரோ அந்தருடைய இதுதான் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. அதனால் ஒட்டப்பிடாரத்திலே அண்ணன் சம்யா அவர்களை மீண்டும் வேட்பாளர் அறிவித்து வெற்றி பெற்று மீண்டும் கழகத்தினுடைய ஆட்சி அமர நான் உங்களை தலைமையிடம் கேட்டு விடுவேன். நன்றி, வணக்கம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து மக்களின் சார்பாக வணக்கம். வேண்டுகோள் என்னவென்றால், கடந்த 38 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகவும் புதிய தமிழகம் கோட்டையாகவும் இருந்த ஒரு பகுதி. இதில் அந்த காலகட்டத்தில் இவர் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளராக வந்த பிறகுதான் இந்த பகுதியானது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியானது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னதாக மாறி இருக்கின்றது. அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது மரியாதைக்குரிய எம்சி சண்முகா அவர்கள் மீண்டும் 3வது முறையாக அவர்களுக்கு சீட்டு வழங்கினால் இந்த பகுதியில் இருக்க சுற்றுவட்டார கிராமங்கள் அனைத்திலும் அவர் கால்படாத இடங்களே கிடையாது. நீங்கெல்லாம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற பொறுத்தவரையிலே எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்திருப்பார்கள். சட்டமன்றத்திலே பேசாமலே ரிட்டையர்ட் ஆகி முடிச்சு 5 ஆண்டு காலத்தை முடித்து வந்திருப்பார்கள். இவர் ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலும் மின்சார மானிய கோரிக்கையா அல்லது உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையா, போக்குவரத்து கோரிக்கையா, எல்லாத்திலையும் இவர் பேசுவார். பேசி இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அவ்வளத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு. உயர்கல்வித்துறையில போட்டு இவ்வளவு ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை இந்த பகுதியில கொண்டு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவருடைய பெரிய சாதனைக்கு எடுத்துக்காட்டு. அந்த கல்லூரிக்கு வரக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது கூட தற்காலிகமாக அந்த இடத்தை வழங்க வேண்டும் என்று அவர் ஏற்பாடு செய்து அவருடைய சொந்த செலவிலே நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு கோர்ட்டு கொண்டு வந்திருக்காரு. கோர்ட்டுக்கு புதிய கட்டணம் நடந்திருக்கு, வட்டார ஆபீஸ்ல இருக்கு. இந்த ஓட்டப்பால் சட்டமன்ற தொகுதியில எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்க பேவர் பிளாக் ரோடு, பஸ் ஸ்டாண்டு, எல்லா உதவிகளும் எல்லா கிராமத்துக்கும் இருக்கு. பஸ் வசதி, அந்த பள்ளிக்கூடத்து காலேஜுக்கு உடனே 4 பஸ் ஒரே நாள்ல 4 பஸ் இலவசமாக வழங்கினார். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்க அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் போக வேண்டும் என்று ரொம்ப நல்ல வகையில் பாடுபட்டவர் அவரை நீங்கள் வேட்பாளராக அறிவிக்காது எங்களெல்லாம் நாங்கெல்லாம் என் பேரே மு. கருணாநிதி, என் மனைவி 10 ஆண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவர், பாஜக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கின்றார்கள். நாங்கெல்லாம் 15 வயதிலே மாண்புமிகு அண்ணன் துரைப்பாண்டி அவர்களுடைய காலத்திலே இருந்தே கொடி பிடித்து வளர்ந்தவர்கள் நாங்களே மனம் வந்து வேண்டுகிறோம். வேட்பாளர் அறிவித்து அறிமுகமில்லாத ஒரு வேட்பாளரை நீங்க போட்டிருக்க, அவர் யார் என்றே தெரியாது. நானும் பல மீட்டிங்களுக்கெல்லாம் போயிருக்கான யாருன்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு நபரை வேட்பாளராக அறிவித்திருக்கின்றீர்கள். ஆகவே தயவு செய்து நீங்கள் நல்லாட்சி தொடர வேண்டும். திமுக ஆட்சி தான் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இந்த வேட்பாளரை மட்டும் ஓட்டப்பிடாரம் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வோம். வேட்பாளரை மட்டும் மனிதோடு மாற்ற வேண்டும் என்று அந்த ஓட்டப்பிடாரம்
சட்டமன்ற தொகுதியில் இப்போ மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறேன். நான் வேலை பார்க்காத வேட்பாளர் கிடையாது. அண்ணன் ராஜமன்னார்ல இருந்து CS ராஜாவில இருந்து யாருமே இந்த தொகுதியை கைப்பற்ற முடியாத நிலைமையில ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கட்சியுடைய தலைவர் டெபாசிட் இழக்க செய்யவர் அண்ணன் சம்பி அவர்கள். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கட்சியை இல்லாத அளவுக்கு ஆக்கி திமுக கொடி பறக்காத இடத்துல கருப்பு சேர்ப்பு கொடி பறக்கு. என்ன காரணத்துக்காக நீங்க அண்ணனுக்கு சீட்டு கொடுக்கலங்கிறத முதல்ல பகிரங்கமா மக்களுக்கு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா காரணமே இல்லாம ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளர் அதாவது எந்த வேட்பாளருக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா தகுதி இல்லாத வேட்பாளர் சொல்ல வரல. தகுதி வாய்ந்த வேட்பாளரை ஏன் நீங்க மறுத்திருக்கீங்கிறது விளக்கம் சொல்லுங்க. அம்மா கனிமொழி அம்மா நம்ம அம்மா நம்பி முழுமையா நின்னாங்க. இன்னைக்கு அம்மா பின்னால முழுக்க அம்மா எங்க போனாலும் கனிமொழி அம்மாவுக்கு துணையா போன ஒரே சட்டமன்ற எம்எல்ஏ வந்து அந்த சமயம் தொகுதி ஃபுல்லா தெரியும். கோட்டபுரம் சட்டமன்ற தொகுதி சின்ன தொகுதி இல்ல, கருங்குளத்துல இருந்து கருவுக்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இடைவெளியில இருக்கு. அவ்வளவு ஊரும் 900 கிராமங்கள் இருக்கு. அவ்வளவு கிராமத்துல ஒரு காலடி படாத இடம் இருக்காது. எல்லா ஊர்லயும் அவருடைய தொகுதி நிதியானாலும் சரி, பஞ்சாயத்து அவ்வளவு நல்ல வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ன காரணத்துக்காக நீங்க சீட்டு கொடுக்கலங்கிறது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய கேள்வி. திமுக நீங்க யாரு கொடுத்தாலும் கட்டாயமா தோத்தே தீரும். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து 14 வயசுல இருந்து தூத்துக்குடியில இருந்து திமுகவில் இருந்திருக்கேன். இதுவரைக்கும் எந்த சமுதாய கட்சியும் போனது கிடையாது. உங்களால அந்த விட்ட கட்சி விட்டு போக வச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா எங்க மாவட்ட பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துல 15 நாள் எங்களுக்கு அந்த ஆக்கி போடுற சாப்பாடு, அங்க ஆக்கி போடுற சாப்பாடு அவங்க மக்களோட மக்களா இருந்து சாப்பிட்டு அவ்வளவு நலத்திட்டங்களும் என்னென்ன தேவை, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவைன்னு மக்களோட மக்களா இருந்து 15 நாள் உழைச்சாங்க. அதுவும் இல்லாம அரசு கல்லூரி யார் கொண்டு வந்தாங்க, எந்த சட்டசபை உறுப்பினர் கொண்டு வந்தாங்க, இடைத்தேர்தலை செஞ்சு வந்து எங்களுக்கு எவ்வளவு ஓட்டமான் தொகுதியில எவ்வளவு வளர்ச்சி நிதிகளை கொண்டு வந்து எங்களை அடுத்த கட்ட லெவல் ஓட்டமான் தொகுதியை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா மீண்டும் எங்களுக்கு வேட்பாளரான இந்த தொகுதியின் செல்ல பிள்ளையான இருக்கிற எங்க சண்முகா அவர்களுக்கு மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், எங்களுக்கு எண்ணற்ற இளைஞர்கள் இதில் வந்திருக்கிறோம். எங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னென்னு புரிந்து கொண்டு MC சண்முகை அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். மீண்டும் MC சண்முகை அவர்களை இந்த சட்டமன்ற தொகுதியில் நிறுத்திவிட்டால் வெற்றி நிச்சயம். உங்களது பொற்கால ஆட்சி அமைய வேண்டுமென்றால், ஒட்டப்பிடாரத்திலும் பொற்கால ஆட்சி தொடரும் வேண்டுமென்றால் இவர் மீண்டும் MC சண்முகை அவர்களை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். எதற்கென்றால் கடந்த அதிமுக கோட்டையாக கருதப்பட்ட 30 ஆண்டு கால கனவுகளை இவர் உடைத்துவிட்டு மீண்டும் இவர் கட்டமைப்பை அடிப்படை கட்டமைப்பிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். சாதாரண பஞ்சாயத்து தலைவரிலிருந்து கவுன்சிலராக பெருந்தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக உருவாகி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து மக்கள் செல்வனாக இன்று போற்றக்கூடிய MC சண்முகை அவர்களுக்கு சீட்டு இல்லை என்றால் அறிமுகம் இல்லாத ராமஜெயம் என்பவருக்கு சீட்டு கொடுத்தால் கட்சி எப்படி புலப்படும், கட்சி எப்படி வளர்ச்சியடும்? ஆகவே எங்களை போன்றவர்கள், நாங்கள் நாம் தமிழர் கட்சி இதர கட்சிகளிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறோம். தயவு கூர்ந்து மீண்டும் MC சண்முகை அவர்களுக்கு சீட்டுகளை வழங்கி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணங்கள். அனைத்து மக்கள் சார்பாகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் கட்டாயமாக அவர்களுக்கு மீண்டும் வெற்றி சின்னமான நின்று போட்டியிட வாய்ப்புகளை அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் 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 சண்முகையா அறிவித்துடு சண்முகையாவை வேட்பாளராக அறிவித்துடு. நீக்கிவிடு முகமில்லாத ராமஜெயத்தை நீக்கிவிடு. வேண்டும் வேண்டும் சண்முகையா வேண்டும் சண்முகையா வேண்டும். நன்றி. போராடுவோம் வேட்பாளர் அறிவிக்கும் வரை போராடுவோம் வேட்பாளர் மாற்றவே போராடுவோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். உங்கள் கனவை நிறைவேற்ற நீங்க சொல்றீங்க. எங்களோட கனவு இந்த ஓட்டப்பிடார தொகுதி மக்களோட கனவு. எங்களுடைய சண்முகை அண்ணன் அவர்களை தான் நீங்கள் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். இதுதான் எங்களோட கனவு. எங்க கனவை நீங்க நிறைவேற்றுங்க. திரும்ப மீண்டும்
திமுக ஆட்சி இந்த ஓட்டப்பிடார தொகுதியில நிலைநாட்டணும் அப்படின்னா எம்சி சண்முகையா அவர்களை நீங்கள் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் எம்சி சண்முகையா அவர்கள் வேண்டும் அறிவிங்கள் வேட்பாளராக அறிவிங்கள் கனவை நிறைவேற்றுங்கள். பாதுகாப்பா இருக்காங்களா என்ன ஏது அந்த 48 கண்மையத்திற்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு அவர் செஞ்ச நலத்திட்டங்கள்லாம் முதல்வராகிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னெல்லாம் அறிவிச்சு அவங்க திட்டத்தை பூரா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்காங்க. இது திமுகவின் கோட்டையாக இருந்தது. நான் என்ன சொல்றேன், ஐயாவை முக்கியமானது நான் இன்னைக்கு இந்த ஊர்ல 3ஆம் தலைமுறை. எங்க அப்பாவுக்கு இருக்கனால என் பிள்ளைகள் இந்த கட்சியில தான் இருக்கு. ஆனா நாங்க இன்னைக்கு மன நிம்மதி இல்லாம இருக்கோம். நீங்க மறுபடியும் எம்சி சண்முகா வேட்பாளர் நீங்க அறிவிங்க. 30,000 வாக்கு வித்தியாசம் நாங்க பின்னடைந்த பகுதியா இருந்துச்சு. இந்த கடந்த 7 ஆண்டுகள் நம்ம அண்ணன் சண்முகா அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பகுதியை வளர்ச்சி அடைந்த பகுதியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு தெருவு, ஒவ்வொரு ஊரு, இந்த அத்தனை வீடுகளுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை அத்தனையும் நம்ம அண்ணன் சண்முகா அண்ணன் செஞ்சு கொடுத்தாரு. ஏன்னா நைட்ல எல்லாம் மழை பெஞ்சு காற்று வரத்துல ஒரு நேரத்துல இருக்கிற ஊர்ல எல்லாம் ஒரு மின்கம்பம் நைட்டு 12 மணிக்கு விழுந்துச்சு. அந்த இடத்துல அந்த பாட்டுல போய் நின்று யாரு நம்ம அண்ணன் சண்முகா அண்ணன் தான். ஏன்னா மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே அண்ணன் நம்மளுடைய எம்சி சண்முகா அண்ணன் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு அதாவது எங்க பகுதியில யாருன்னே தெரியாத ஒரு வேட்பாளரை கொண்டு நீங்க நிறுத்தும் போது நாங்க எப்படி அவங்கள என்ன செய்யறது முடியாது. அதனால தயவு செய்து எங்களுக்கு மீண்டும் எங்களை அண்ணன் சண்முகா அவர்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு வேட்பாளரா நீங்க அறிவிக்கணும். இதுதான் எங்களுடைய லட்சியம். அதாவது நாங்க ஏன் இப்படி கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல சேவகர் நீங்க தான் சொன்னீங்க, மக்களுக்காக உழைக்கிறவங்க தான் அங்க சீட்டு நீங்க. ஆனா நாங்க அப்படி நம்பி இருந்தோம், சரி நம்ம அண்ணனுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க, ஏன்னா முதல்வரே சொல்லிட்டாரு மக்கள் சேவருக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் மாத்துறீங்கன்னு தெரியல. ஆனா தயவு செய்து எங்களுடைய அண்ணன் சண்முகா அவர்களுக்கு மீண்டும் வேட்பாளரா சீட்டு கொடுத்து அவரை நாங்க ஜெயிக்க வைப்போம். இது நம்ம ஆட்சி நல்ல ஆட்சி. அவர் உங்க திட்டத்தை அவ்வளோத்தையுமே அவர் என்ன செஞ்சிருக்காரு அண்ணா ஸ்டாலின் சொல்றாரு. ஒரு சட்டசபையில் எங்க உள்ள பிரச்சனைகளை ஃபுல்லா அங்க கேட்கிறாரு, எங்களுக்காக கேட்கிறாரு. அதனால மீண்டும் 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 நம்மளுடைய ஆட்சி நல்லாட்சி மலரணும். நம்ம ஓட்டப்பிடார பகுதியிலையும் நம்மளுடைய திமுக தான் வரணும் அப்படின்னு எங்களுடைய ஓட்டப்பிடார ஒட்டுமொத்த பகுதியை சேர்ந்து நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு நீங்க தரமுடி உங்க பாதம் தொட்டு நாங்க கேட்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நீங்க ஏற்று நன்றி. மாற்றிடு 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 வேட்பாளரை மாற்றிடு மாற்றிடு வேட்பாளரை மாற்றிடு அறிவித்திடு அறிவித்திடு சண்முகையாவே அறிவித்திடு 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 சண்முகையாவே அறிவித்திடு மாற்றிடு மாற்றிடு வேட்பாளரை மாற்றிடு. கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். இதே மாதிரி எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் வெளிநாட்டுக்கு குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்காக போயிருந்தா தீவிரவாதிகள் அவங்க கடத்திடுச்சு 3 மாசமாக வச்சிருந்தா நாங்க சம்மையா அவர்கள்ட்ட போய் சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் சொல்லிட்டு சம்மையா அவர்கள் தான் சொல்லி எல்லாம் மீட்கப்பட்டு இப்பதான் அந்த பையன் வந்திருக்கான். அதுக்காக நாங்க சம்மையா அவர்களுக்கு நன்றி ஒப்படைச்சிருக்கோம். ஒப்படைச்சு எல்லா 3 மாசமும் அந்த படிப்புக்கு தேவையான பணங்களையும் கொடுத்து அவங்க குடும்பத்தை ஃபுல்லா ஆதரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால சண்முகா அவர்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தெருவுல இருந்து நல்ல தண்ணியில இருந்து குடிக்க தண்ணி எந்த இதுனாலுமே நாங்க எதுவும் ஒரு இது சொன்னோம்னா உடனே எங்களுக்கு ஆள் விட்டு எல்லா உதவிகளையும் செஞ்சு தந்திருக்காரு. அதனால நாங்கள் சம்மையா அவர்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். நாரகநாத் கிராமத்துல உள்ள சம்மையா அவர்களை நம்பி யாரும் போட மாட்டோம். ஓட்டு போடுவோம். உறுதியாகவும் கொஞ்சம் பின்ன வாங்க. ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.